நீங்க நிறைய விளையாடிட்டீங்க, இப்ப பசியா இருப்பீங்க. எனக்கு தெரியும், நீங்க இப்ப சமையல் அறைக்கு தான் ஓட போறீங்க. நில்லுங்க, நானும் உங்க கூட வர போறேன். எனக்கும் பசியா இருக்கு. சமையல் அறை. வீட்டின் முக்கியமான பகுதிதான் சமையல் அறை. அங்குதான் அம்மா சுவையான உணவை தயார் செய்கிறார். குளிர்சாதன பெட்டி. உணவுப் பொருட்களை மிக குறைந்த வெப்பத்தில் அதிக நாட்கள் கெடாமல் வைத்து பாதுகாக்க உதவும் மின் சாதனம்தான் குளிர்சாதன பெட்டி. எரிவாயு அடுப்பு. உணவு சமைப்பதற்கும் உணவை சூடாக்குவதற்கும் எரிவாயு அடுப்பு பயன்படுகிறது. கேஸ் லைட்டர். அடுப்பை பற்ற வைப்பதற்கு உபயோகப்படுவதுதான் கேஸ் லைட்டர் என்பது. இதிலிருந்து எழும் ஒரு பொறி அடுப்பை பற்ற வைக்க போதுமானது. ஃப்ரையிங் பேன். காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் எண்ணெயில் பொரித்தெடுப்பதற்கு ஃப்ரையிங் பேன் பயன்படுத்தப்படுகிறது. கத்தி. காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் வெட்டுவதற்கு கத்தி பயன்படுகிறது. மிக்சர். சமையல் அறையில் இருக்கும் மிகவும் முக்கியமான சாதனம் மிக்சர். உணவுப் பொருட்களையும் பழங்களையும் மசிக்கவும் அரைக்கவும் மிக்சர் பயன்படுகிறது. பிளேட் ஸ்டாண்ட். சமையலறையில் தட்டுக்களை அடுக்கி வைக்க இது ஓர் அலமாரி போல பயன்படுகிறது. ஓவன். உணவுப் பொருட்களை சூடுபடுத்தவும் பேக் செய்யவும் சமைக்கவும் உணவில் இன்னும் பல விந்தைகள் செய்யவும் ஓவன் பயன்படுகிறது. இது மிகவும் உபயோககரமான சிறிய மின் சாதனம். டோஸ்டர். ரொட்டி துண்டுகளை முருகலாக செய்வதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான சாதனம்தான் டோஸ்டர். சாண்ட்விச் செய்வதற்கு இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும். காஃபி மேக்கர். காப்பித்தூள், தண்ணீர், பால், சர்க்கரை ஆகியவற்றை காஃபி மேக்கர் என்னும் இந்த மின் சாதனத்தில் இட்டு சூடுபடுத்தினால் உடனடியாக சுவையான காஃபி தயாராகிவிடும். சமையல் அறை. வீட்டின் முக்கியமான பகுதிதான் சமையல் அறை. அங்குதான் அம்மா சுவையான உணவை தயார் செய்கிறார். குளிர்சாதன பெட்டி. உணவுப் பொருட்களை மிக குறைந்த வெப்பத்தில் அதிக நாட்கள் கெடாமல் வைத்து பாதுகாக்க உதவும் மின் சாதனம்தான் குளிர்சாதன பெட்டி. எரிவாயு அடுப்பு. உணவு சமைப்பதற்கும் உணவை சூடாக்குவதற்கும் எரிவாயு அடுப்பு பயன்படுகிறது. கேஸ் லைட்டர். அடுப்பை பற்ற வைப்பதற்கு உபயோகப்படுவதுதான் கேஸ் லைட்டர் என்பது. இதிலிருந்து எழும் ஒரு பொறி அடுப்பை பற்ற வைக்க போதுமானது. ஃப்ரையிங் பேன். காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் எண்ணெயில் பொரித்தெடுப்பதற்கு ஃப்ரையிங் பேன் பயன்படுத்தப்படுகிறது. கத்தி. காய்கறிகளையும் அசைவ உணவு வகைகளையும் வெட்டுவதற்கு கத்தி பயன்படுகிறது. மிக்சர். சமையல் அறையில் இருக்கும் மிகவும் முக்கியமான சாதனம் மிக்சர். உணவுப் பொருட்களையும் பழங்களையும் மசிக்கவும் அரைக்கவும் மிக்சர் பயன்படுகிறது. பிளேட் ஸ்டாண்ட். சமையலறையில் தட்டுக்களை அடுக்கி வைக்க இது ஓர் அலமாரி போல பயன்படுகிறது. ஓவன்.
உணவுப் பொருட்களை சூடுபடுத்தவும், பேக் செய்யவும், சமைக்கவும், உணவில் இன்னும் பல விந்தைகள் செய்யவும் அவன் பயன்படுகிறது. இது மிகவும் உபயோககரமான சிறிய மின் சாதனம். டோஸ்டர் ரொட்டித் துண்டுகளை முறுகலாகச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான சாதனம்தான் டோஸ்டர். சாண்ட்விச் செய்வதற்கு இது மிகவும் உபயோகமானதாக இருக்கும். காஃபி மேக்கர் காப்பித்தூள், தண்ணீர், பால், சர்க்கரை ஆகியவற்றை காஃபி மேக்கர் என்னும் இந்த மின் சாதனத்தில் இட்டு சூடுபடுத்தினால் உடனடியாக சுவையான காஃபி தயாராகிவிடும்.